ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 8ஆம் தேதி எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 15 21 உள்ள வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 15வது வசனம். ஆகவே அவர் வழியாக நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கை இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யும் பகிர்ந்து வாழ மறவாதில் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தது. இரண்டும் ரொம்ப அழகாக இருக்கிற இயேசுடைய நாமத்தை நம்முடைய நாம் உச்சரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய புகழ்ச்சி பலி, அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவதனுடைய நம்முடைய உதடுகள் செலுத்தும் காணிக்கையே புகழ்ச்சி பலி. ஒன்று, அந்த புகழ்ச்சி ஆண்டவனே ஆண்டவனே என்று சொல்வதெல்லாம் நன்மை செய்யும், பகிர்ந்து கொள்ளும். We must do good things. பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து செய்யும்போதுதான் கடவுளுக்கு உகந்த பலியாக இது கருதப்படுது. நாம் ஆண்டவரை புகழ்கிறோம் என்றால் அந்த புகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையோடு அது பிறருக்கு நன்மை செய்யவும், பிறரோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொண்டு தெய்வீக அன்பிலே நாம் செயல்படும் போது அதுவே சிறந்த பலியாக கடவுளுக்கு அமைகிறது. அதுதான் நாவினால் செய்யும் புகழ்ச்சி பலிக்கும் வாழ்க்கையிலே நாம் செய்கிற புகழ்ச்சி பலிக்கும் அது ஏதுவாக அமையும். அந்த உண்மையில் நாம் ஆண்டவரையும் துதிப்போம், நாவினால் ஆண்டவரை புகழ்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அதை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நன்மை செய்வதிலும் பகிர்ந்து வாழ்வதிலும் நாம் நிறைவு செய்ய ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் பிதாவை எங்களுக்கு அருமையான நாவை கொடுத்து நாமத்தை அறிக்கையிட செய்திருக்கிறீர். அதுவே புகழ்ச்சிப்படி. அதே நேரத்தில் வாழ்க்கையில் பிறருக்கு நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழ எங்களை கருவியாய் பயன்படுத்தும் நல்ல